Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரெசிபி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கு குலோப் ஜாமுன் செய்யும்போது அதுல விரிசல்லாம் வர ஆரம்பிச்சிரும், இல்லனா கருகி போய்டும், உள்ள மட்டும் மாவு வேகாம போய்டும். சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நடக்கும். இது எல்லாமே சரி செய்து எப்படி நம்ம குலோப் ஜாமுனை விரிசல் இல்லாம அழகா குண்டு செய்யலாம்ன்ற டிப்ஸோட தான் நம்ம இன்னைக்கு மெயினா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு கடையில விக்கிற மாவு தான் எடுத்துர்க்கேன். அதாவது 175 கிராம் அளவுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துர்க்கேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா கலந்தறலாம். கலந்த பிறகு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க. பிசையும் போது சப்பாத்தி மாதிரி இல்லனா பூரிக்கு மாவு பிசையற மாதிரி ரொம்ப அழுத்திலாம் பிசைய கூடாது. அந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அழுத்தி பிசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குலோப் ஜாமுன் விரிசல் விட ஆரம்பிச்சிரும். சோ ரொம்ப நேரம் பிசையவே கூடாது. கொஞ்சம் மைல்டாவே பிசைஞ்சிக்கணும். அதாவது தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு கரெக்ட்டா இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவோட பதம் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதாவது பூரி மாவு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. சப்பாத்தி மாவு தான் கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். இது பூரி மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது மேல கொஞ்சமா நெய் தடவிடலாம். நெய் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துட்டு உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகள் பிடிக்கும்போது சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உருண்டைகள் ரொம்ப சின்னதாகவும் பிடிக்கக்கூடாது, பெருசாகவும் பிடிக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துக்கு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ரெண்டு அழுத்தின மாதிரி ஒரு 2 ரவுண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ரவுண்டு சும்மா மேலோட்டமாக வாங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது 3வது ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் மட்டும் நல்லா அழுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய மாவு எல்லாமே ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது மேலக்க ஒரு 3 ரவுண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே விரிசல் இல்லாம அழகா ரவுண்ட் ஷேப்பா வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், மாவை ரொம்ப நேரம் உருட்டவும் கூடாது, அழுத்தியும் உருட்டக்கூடாது. அதுக்கு அடுத்ததா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். சக்கரை கரெக்டா 350 கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டா இதுல ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கி சக்கரை பாகு கொஞ்சமாக தான் காய்ச்ச போகிறேன். பேக்கெட்லலாம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு 800 கிராம் அளவுக்கு சக்கரை சேருங்கன்ட்டு. தயவு செய்து அந்த மாதிரி சேர்க்காதீங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் எல்லாமே தீர்ந்து போயிடும், சுகர் பாகு மீந்து போயிடும். அது நம்மளுக்கு மணியும் வேஸ்ட்டு, சக்கரை வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நான் இந்த கப்பால் நான் கரெக்டாக ஒரு 1.5 கப் அளவுக்கு அந்த மாவு அளந்தேன். அதனால் கரெக்டாக 1 கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சக்கரை பாகு உங்களுக்கு கரெக்டாக ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் கொதிக்கும் போது. ரொம்ப அந்த திக் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிங்கிள் கம்பி பதத்துக்கு கீழே எடுங்க. ஏன்னா அது ரொம்ப கம்பி பதமாக ஆயிடுச்சுன்னா குலோப் ஜாமுன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா மேலெல்லாம் சக்கரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருக்காது. இப்போ இது இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததா இப்போ பாருங்கள், நான் உருண்டைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம எண்ணெய் சட்டியில் விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் மீடியம் ஹாட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பால் ஒன்று போடுங்க. உங்களுக்கு ஏதாவது வெடிக்கிற மாதிரி, அதாவது விரிசல் வர்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் நின்று நிதானமாக செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் வரலன்னா அடுத்தடுத்த பால்ஸ் நீங்கள் போட ஆரம்பிங்க. சப்போஸ் அந்த மாதிரி விரிசல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா உருண்டைகள் நீங்கள் உருட்டுறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் உருண்டைகள் நிதானமாக, அதாவது ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க, நிதானமாக மேலே விரிசல் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக ஒரு 2 ரவுண்ட் மட்டும் உருட்டி அப்போ, அதாவது போடும்போது லைட்டாக உருட்டி மட்டும் போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட விரிசல் வரவே வராது. அதுமாரி போடும்போது எடுத்தோடனே எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் போட்டுறாதீங்க. ஒரு 5 போடுங்க. அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 சிவந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 போடணும். 2-3 சிவந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 போடணும். எதுக்காகனா எண்ணெய் அப்போ தான் உங்களுக்கு மீடியமான ஹாட்டில் எப்பயுமே இருக்கும். அதாவது மிதமான சூட்டில் எப்பயுமே இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டோம்னா எண்ணெய் டக்குன்னு சூடாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகிடும்னா குலோப் ஜாமுன் எல்லாமே உடைந்து மேலே கருகி போன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஒன்று ஃப்ரெஷ்ஷாக போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய், அந்த ஈரம் இருக்க உங்களுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது எல்லாமே அழகாக உங்களுக்கு சிவந்து வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஏற்கனவே முதல்ல போட்டது அந்த சிவந்து வந்தது எல்லாமே 1 by 1 எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்ம முன்னாடி போட்டது எல்லாமே சிவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்துல நம்ம இதை எடுத்துடணும். பாருங்க, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம அழகா பால் ரவுண்டா அழகா இருக்கு பாருங்க. அடுத்ததா எடுத்த உடனே இதை நம்ம வேற ஒரு பிளேட்ல வைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் நேரடியாக சேர்த்துடணும். இதுவும் சூடாக இருக்கணும், அதுவும் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க சக்கரை பாகுக்கு கரெக்டாக இருக்கும். சூட்டில் அழகாக அது இழுத்துரும். அதுக்கு மேலே அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது சக்கரை பாகு இழுக்கவே இருக்காது. கரெக்டாக அதுக்கு தேவையான சக்கரை பாகு அது இழுத்துக்கும். இதே மாதிரி எல்லா பாலையும் செஞ்சுட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ எனக்கு பாத்திரம் பத்தல. அதனால நான் வந்து சைடுல வந்து இத நான் வேற ஒரு பவுல்ல வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இதுல மட்டும் எதுக்கு ஜீரா அதிகமா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் முதல்ல போட்டது, இது செகண்டா போட்டது. செகண்ட் போட்டது கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா? அதாவது ஜீரா தேவை இல்லையா? அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருக்கேன் இதுல. இந்த குலோப் ஜாமுன் உங்களுக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் ஊறணுன்ற அவசியமே கிடையாது. கரெக்ட்டா நீங்க இந்த மாரி சூடோட சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் இல்லன்னா 2 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு ஊறிடும். ரொம்ப அருமையா நீங்க உடனே எடுத்து சாப்பிடலாம். இப்ப பாருங்க எல்லாமே ஊறிடுச்சு. கொஞ்சம் கூட சர்க்கரை பாகு உங்களுக்கு வந்து மீறவே இல்ல. அதாவது கொஞ்சமா இருக்கும் சர்க்கரை பாகு அடியில. அப்ப நம்ம ஒரு பால் எடுத்து சாப்பிடும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை பாகு அதில சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும். அதாவது நம்மளுக்கு ரொம்ப சுகர் சேர்க்கிறது ஆரோக்கியமும் கிடையாது. இந்த அளவுக்கு அதாவது டேஸ்ட்டும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆரோக்கியத்தையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இந்த மாரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்முடைய சூப்பரான சுவையான குலோப் ஜாமுன் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸோட இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த குலோப் ஜாமுனை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.